இத சாப்பிடாதீங்க. யாரும் இந்த சாப்பாட்டை சாப்பிடாதீங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? போய் இருந்து. ஓமா வழியே. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சாப்பாட்டுல பல்லி விழுந்துருச்சு. பல்லி விழுந்து. ஐயோ அண்ணா, எழுந்துருண்ணா. சாப்பிடாத, எழுந்துரு. அத கவனிக்காம கொண்டாந்து போட்டுட்டாங்க. சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும். யாரோட சமையல குறை சொல்லிட்டு இருக்கா? எல்லாம் கவனமா தான் எடுத்து வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கோம். என்ன நாடகம் போடுறியா? ஊர்ல உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சேர்றதுக்காக நடத்திட்டு இருக்கியா? போவலையா? ஏன்பா நடக்குதுங்க? யார் பா உள்ள விட்டது? வெளியே போக சொல்லுங்க. நீங்க என்ன இந்த ஊரை விட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல. யாரும் இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடாதீங்க. இதுல பல்லி விழுந்து கிடந்துச்சு. இந்த சாப்பாடு கண்டிப்பா விஷம் ஆயிருக்கும். பெரிய அர்ச்சந்திரம்மா இவன் உண்மைதான் சொல்லுவா. போமாங்கிட்டு இவளை எழுதிட்டு போங்கம்மா. அந்த பொண்ணு தான் சொல்லுது இல்ல, சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்னையா பண்றது? இவ போய் சொல்றா மாப்ள. இல்ல உண்மைதான் சொல்றேன். ஏமா உன்னை யாருமே உள்ள விட்டது? போமா போ, சொல்லிட்டே இருக்கல. நான் சொல்றேன். போமா. ஐயோ விடுங்க. போ. நம்ப மாட்டீயல்ல? நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீயல்ல? இருங்க. மாமா என்னமா பண்ற நீ? நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டீங்கல்ல? எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. நான் சொல்றது உண்மைன்னா எனக்கு ஏதாச்சும் ஆகும். ஐயா, இவ பேச்சை கேட்டுட்டு பந்தி நிறுத்தாதீங்க ஐயா. நீங்களா சாப்பிடுங்க ஐயா. ஐயா நீங்களும் சாப்பிடுங்க. வேணாம். ஏப்பா அந்த பொண்ணு தான் சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஏதாவது ஆட போகுது. ஏப்பா யாராவது ஏதாவது வைத்தியர் இருந்தா வாங்க. மாப்ள, நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? அவ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆடுகார பொண்ணு. நாங்களே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆமா, உயிர் பிரச்சனை இது. இப்படி பேசுறீங்க? ஐயோ பாத்தியாயா? பொண்ணு சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. ஏங்க இங்க யாராவது வைத்தியர் இருக்கீங்களா? யாராவது வைத்தியர் இருந்தா கூப்பிடுங்களா? பாரு, யாராவது வைத்தியர் இருந்தா பாரு கொஞ்சம். பாரு கொஞ்சம் சீக்கிரம். கொஞ்சம் பாருங்க. பாருங்க வைத்தியர், பாருங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, மருந்து பறிச்சுட்டு வரேன். ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா வாங்க. வேற யாரும் இந்த சாப்பாடு சாப்பிடல? இல்ல யாரும் சாப்பிடல. யாரும் சாப்பிடாதீங்க. சரிப்பா. இந்த புள்ள சொன்னது யாரும் சாப்பிடாதீங்க. சாப்பாடு விஷமா இருக்கு. பாத்தியா? பாத்தீங்களாயா? வைத்திரியா, இப்ப ஒண்ணும் ஆகாதுல்ல? சரியாயிடும்ல? பச்சளை மருந்து கொடுத்துருக்கோம்ல, வளைச்சுக்குவாங்கம்மா. அம்மா அம்மா இங்க பாருமா. அம்மா அம்மாடி பாரு, கண்ணை திறந்து பாரு. பாருமா. மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்லம்மா, நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு இருக்கிற ஒத்த ரத்த உறவு நீங்க தான். உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அம்மா நீ யாருமா? எனக்கு தெரியலையா மாமா? தெரியலையம்மா. நான் தான் மாமா, செந்தில் மாவ. செந்தில? செந்தில் மாவடா?
செந்தில் மாவடா நீ? ஆமா மாமா. சின்ன பொண்ணா உன்னை பார்த்ததுமா, இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட. ஆமா மாமா. மாமா, நீங்க மச்சானுங்க சித்தி எல்லாரும் திருவிழாக்கு வந்திருக்கிறதா செய்தி தெரிஞ்சுச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியாடா? ம். அப்புறம் ஊருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை மாமா. என்னைய ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்ற இவ? கோயிலுக்குள்ள என்னைய விட மாட்டாங்க. சரி, நீங்க வெளிய வருவீங்களே, அப்போ உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போவோன்னு இந்த பக்கமா வந்தேனா பள்ளி சோத்துல விழுந்துருச்சு. அப்பவே சமயக்காரட்ட சொன்ன மாமா, அவர்தான் கேட்கல. மடி, அண்ணா அழாத, நான் அவளுக்கு ஒண்ணும் இல்ல. வாமா, வா. பாத்து எழுந்து பாத்து எழுந்துங்க. பார்த்து இங்க மெதுவா. பாருங்க, இந்த பொண்ணை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நாம இத்தனை பேர் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் சாப்பிட்டு இருப்போம். இந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்துல வந்து தடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஊரே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நாமெல்லாம் நன்றி சொல்லணும்யா. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குயா. அந்த பிள்ளைகிட்ட நாங்க யாரும் பேசக்கூடாதுயா. என்னய்யா ஊர் கட்டுப்பாடு? என்ன ஊர் கட்டுப்பாடுங்கிற? இல்ல ராமச்சந்திரா, அட, உங்க ஊர் கட்டுப்பாட்டை தூக்கி குப்பையில போடுங்க மாமா. அந்த பொண்ணு கட்டுப்பாடுன்னு உதவி நின்றுதா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் செத்தே போயிருப்போம். அம்மா, வேற சாப்பாடு ரெடியா இருந்தும் உன் கையால நீதான் எல்லாருக்கும் பரிமாறுற. இத பாருங்க, உங்க ஊர் மாப்பிள்ள நான் சொல்றேன், என் மேல மரியாதை இருந்தா நான் சொல்றத கேளுங்க. மாப்பிள்ளையே சொன்னதுக்கு அப்புறம் என்னப்பா, இத்தனை வருஷமா நாம அந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிருந்தோம். இவன் அப்பம் பண்ண தப்பு அவனோட போச்சு. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? இது முறையான பேச்சு. ஏத்தா, நீ தான் இன்னைக்கு இந்த பந்தியில சாப்பாடு பரிமாற போற, போதுமா? ஐயா என்ன கொஞ்சம் போட்டுங்களா ஐயா? போதும். மாமா, இது சின்ன மச்சான், அவங்க சம்சாரம். ஆ, இது நடு மச்சான், ஆமா அது பெரிய மச்சான், ஆமா. அவங்க சம்சாரம். ஆ, சரியா மாமா? சரிதாம்மா, கரெக்டா சொன்ன. மாமா, நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அரை வயிறும் குறை வயிறுமா யாரும் போக கூடாது. வயிறு நிறைய சாப்பிடணும். ம், ம். வள்ளிச்சித்தி, நல்லா சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறிய? ஆ, நீ ஓடி ஆடி பரிமாற அழக நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சித்தி, நீங்க சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. ஆ? சித்தி, நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலையோ? ஓ, உங்க மருமகனுங்களை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டிய? பெரிய மனசு சித்தி உங்களுக்கு. நல்லா சாப்பிடுங்க. மாரமச்சா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? எடுத்துட்டு வரவா? போதும். போதும். நடுமச்சா, உங்களுக்கு? இல்ல, தேங்க்ஸ்ங்க.
என்ன பெரிய மச்சான் கொத்தி கொத்தி சாப்பிடுறிய? நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அக்கா நீங்களும் தான். என்ன மச்சான், ஆமாமா. எப்படி நடக்குது தொழில? அப்பா கூட தான் அப்படியே கடையில போயிட்டு அப்படியா? ஆ. படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டியாமா? அஹ். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சுருன்னு சுத்திட்டு இருக்கியாமப்பா, கேள்விப்பட்டேன். ஏன் மாமா நீங்க வேற அப்படிலாம் இல்ல மாமா. ஆமா, படிப்பு இல்லைன்னா அப்பா தொழில் தானே பார்க்க முடியும். ம். ஏன்பா, நம்ம ஊர்ல இருந்து போற பயலங்களே நல்லா டிப் டாப்பா ஜம்முன்னு வரானுங்க. நீ என்னப்பா இப்படி வந்திருக்க? ஏன் மாமா? நீ சிட்டில இருந்து வளர்ந்த பையன் ஜம்முன்னு நல்லா எம்ஜிஆர் மாதிரி வர வேணாமா? ஆமா, இவர் பெரிய அம்பானி. ஆளப்பாரு, இப்ப கூட வீட்டுல காசு திருடிட்டு அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பான். ரொம்ப தன்னடக்கம் போலியா ராஜா. உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் மாப்பிள, எப்ப தனியா போட போற கடலாம்? அது சின்ன போடலாம். கண்ணு, நீ எப்படி இன்னும் உன் வீட்டுல காசு திருடி உங்க அம்மா கிட்ட கட்டையில அடி வாங்கிட்டு இருக்கியா? அவனை புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏமாரா வாடா இங்க. நான் அப்படியே கிளம்புறேன் மாமா. சரி மாப்பிள. ஏம்பா, அடிக்கடி ஊர் பக்கம் வந்துட்டு போப்பா. சரி மாமா. சரியா? வரேன். சரி ஆமா, அடிக்கடி ஊர் பக்கம் வந்து இவரையே பாரு. வாடா இங்க. மாப்பிள, வந்துரு. போ மாமா. என்னது? அது ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏய் வாடா, ஏண்டா அவங்கிட்ட பேச்சு வந்து வாங்கி கொடுத்துட்டு தரோம்டா. இருக்க? அவெல்லாம் ஒரு ஆளா? இந்த வயசுல கூட அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அவ சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க நீ. சரி உடுத்த மாமா தானே. மீட்டியா? ஆமா, சொல்லுப்பா. எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் ரொம்ப மன நிறைவா இருக்கு மாமா. அப்போ நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள அவசரம்? இருந்து ஒரு வாரம் தங்கிட்டு போறது, தெப்பம் இருக்கு, தேர் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போக வேண்டியதானே மாப்பிள்ள? வந்த உடனே வெந்நிய காலில் ஊத்துன மாதிரி கிளம்புறீங்க. இல்ல மாமா, ஊர்ல போட்டது போட்டபடி கிடக்கு. வியாபாரம் நடந்துட்டு இருக்குல்ல, அத பொறுப்பா பாத்துக்க ஆள் இல்ல. நாங்க எல்லாருமே இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஆ, ஆ. இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்துருவோம் மாமா. சரிப்பா, நீ முன்ன வச்ச காலை பின் வைக்க மாட்ட. நீ வந்ததே மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. நீங்க நல்லா இருப்பீங்க. வாங்க எல்லாரும் போலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா. போயிட்டுறோம். சரி போலாமா? வாங்க. மாமா என்ன ஊருக்கா கிளம்புறிய? ஆமாம்மா. ஆ, மாமா ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வீட்டுக்கா? மாமா எத்தனை வருஷம் ஆச்சு மாமா நீங்கெல்லாம் வந்து வந்து ஒரு காபி தண்ணி குடிச்சிட்டு போங்களேன். சரிம்மா, வரோம். அப்ப நான் போய் காபி தண்ணி போட்டு வைக்கிறேன், நீங்க வரசா வந்துருங்க. ஆ, சரிம்மா. ம். ஏய் பாத்து போ, விழுந்துற போற. ஓட்டத்தை பாரு. வாங்க 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 மாமா, ஆ, ஆ. வாங்க வாங்க சித்தி. வரேன். மச்சான் வாங்க உட்காருங்க. ஆ. வாங்க 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 வாங்க. ஆ. மாமா உட்காருங்க ஆ. மாமா, உட்காருங்க. ஆ. நிக்கிறியா? மச்சான் உட்காருங்க. உட்காருண்ணா. ராகவா, உட்காருங்க. அக்கா வாங்க வந்து உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ஊர்ல நம்மள ஒதுக்கி வச்சிருக்காளா, அதான் சேர் கூட யார்கிட்டயும் வாங்க முடியல. பரவாயில்லம்மா. சத்த இருங்க, நான் போய் காபி தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆ. வந்துடுறேன். சித்தி இந்தாங்க எடுத்துக்கங்க. அது என்ன இருக்கு? நீங்க மொத்தமா 9 பேர் வந்திருக்கீங்களா? நான் ஒத்த ஆள் தானே. நம்ம வீட்டுக்கு யாரும் காபி தண்ணி குடிக்க வரப்போறது இல்ல. அதான் 2 டம்ளருக்கு மேல இல்ல.
பேப்பர் கப்பல எடுத்துட்டு வந்திருக்கேனேன்னு கோச்சுக்கிறாதீங்க. ஐய அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, குடு வா ம். கொண்டா. இந்த அண்ணா மத்தவங்களுக்கு கொடுமா. அக்கா உட்காருங்க, கால் வலிக்க போகுது. இருக்கட்டும், டேய், பரவாயில்ல. இவ்வளவு சொல்றான்ல, உட்கார். உட்காரு கண்மணி. கண்மணி உட்காரு, இங்க உட்காரு. உட்காரு. உட்கார்றாங்கம்மா. இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. இல்ல வள்ளி? நீ வா உட்காரு. சும்மா சொல்லாதீங்க மாமா. கொஞ்சம் தண்ணியா இருக்கும். இல்ல இல்ல, நல்லா இருக்குமா. இல்ல, பால் கொஞ்சமா தான் இருந்துச்சு, அதான். தப்பா எடுத்துக்கிடாதீங்க. என்ன விஜினி, சரியான நேரத்துல ஓடி வந்து எங்க எல்லார் உசிரியும் காப்பாத்திருக்க. உன் கையால நீ பச்சை தண்ணி கொடுத்தாலும் நாங்க சந்தோஷமா குடிப்போம். ம். விஜி, ம்? ஏன் உன் கழுத்தெல்லாம் கருப்பா காய்ச்சி போயிருக்கு? ஆ, அதுவா, நம்ம கண்ணாங்கட செயினா போட்டனா அது ஒத்துக்கிற மாட்டேங்குது சித்தி. கருத்து கருத்து போயிருது. எனக்குன்னு செயினும் இருந்துச்சு, ஆனா கடன் அடைக்க அதை வித்துப்புட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எங்கிட்ட இருந்து தங்கம் வாங்குறது? அதான் பாசிதான் சித்தி சரியா இருக்கும். இன்னைக்கு கோயில் பக்கம் வாரேனே, எடுப்பா இருக்கட்டும்னு போட்டேன். கொஞ்ச நேரத்துல இது வேலையை காட்டிருச்சு பாத்தீங்களா? கலட்டி போட்டுற வேண்டியதுதான். நீ என்னமா படிச்சிருக்க? படிப்பா? அத ஏன் கேக்குறிய மாமா? 8ஆப்பு படிச்சிட்டு இருந்தேனா. நம்ம குடும்பத்திலயும் வசதி இல்ல. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அதோட அந்த படிப்புக்கும் முழுக்கு போட்டாச்சு. அம்மா அப்பா விட்டுட்டு போன 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அத பாத்துக்கிறதுக்கு இந்த 100 நாள் வேலைன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு அப்படியே என் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன் மாமா. தனியாவா இருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு பயம் இல்லையா? பயந்தேன். கண்ட கண்ட பயலுவ கூரையில கல்ல வீசுவாங்க, வாசல்ல நின்னு எகத்தாளமா பேசுவாங்க. நான் கதவை நல்லா இருக்க சாத்திட்டு படுத்துடுறது. சொந்தம் பந்தம் தாய் புள்ளன்னு 4 பேர் இருந்தா அதெல்லாம் தட்டி கேட்கலாம். நமக்குத்தே அந்த குடுப்பனை இல்லையே, நம்மளே தானே சமாளிச்சுக்கிறனும். ஒரு தடவை அந்த மாதிரி தான் வீடு ஏறி வந்துட்டானுங்க மாமா. அப்புறம் நான் அவனுங்க கூட மல்லு கட்டி பெரிய பிரச்சனையாகி ஊருக்காரங்க யாரும் கேட்க மாட்டேன்னு ஒதுங்கி நின்னுட்டாங்க. பிறவு போலீஸ் கேஸ்ன்னு போய் இப்ப கொஞ்சம் பயம், நம்ம பக்கம் வரமாட்டாங்க. ஏ விஜி, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆமா, இந்த ஊர்ல 4 பேர் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாதவனு தண்ணியே வாங்கி குடிக்க மாட்டாங்க. இதுல என்னை யாரு கட்டிக்க போறா? அந்த ஆசையெல்லாம் இல்ல சித்தி. பக்கத்து ஊர்ல 2-3 வீடுகள்ல வீட்டு வேலை பாக்குறேன். அவைய நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு இருக்கேன். என்ன இருந்தாலும் நீ என் மச்சானோட மக. நான் அந்த உரிமையில கேக்குறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துறியாத்தா? சொந்த பந்தம் நாங்க இருக்கும்போது வார்த்தைக்கு 100 தடவை சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. நீ வந்து எங்க வீட்டுல ஒரு ஆளா இருமா. விஜி, ஏன் அழற விஜி? இல்ல சித்தி, இந்த மாதிரி சொந்தம் நாங்க இருக்கோம்னு தட்டி கொடுக்கறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் எனக்குன்னு யாருமே கிடையாது.
சின்ன வயசுல இருந்து பசின்னு இருந்தா ஒரு வாய் சோறு போட்டு கொடுக்க கூட யாருமே இல்ல. என்னம்மா இது? பாரு விஜய், விஜய் அழாத. அழாதம்மா அழாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அழக்கூடாது. உனக்கு இனிமே எந்த குறையும் இல்லை. நாங்க உன்னை நல்லா பார்த்துப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன உறவாக்கிக்கிறோம்னு கூப்பிடுறிய, அந்த சாமி தான் கண்ணை திறந்திருக்கு. நான் வாரேன் மாமா. நல்லதுமா. வள்ளி, அதோட துணிமணிலாம் எடுத்து வை. சரிண்ணா. சித்தி, எங்கிட்ட துணிமணி எல்லாம் கொடியில காயுதுல, 2 தாவணி, 4 ரவிக்க, 2 பாவாடை, அவ்வளவுதான் மாமா. சித்த இருங்க, பையில எடுத்து வச்சுட்டு வாரேன்.